உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் 2 வார கால லண்டன் பயணத்தை முடித்துவிட்டு இரவு விமானத்தில் துபாய் வழியாக சென்னை திரும்பினார். தமிழ்நாடு முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் கடந்த 4ஆம் தேதி எமிரேட்ஸ் ஏர்லைன் பயணிகள் விமானத்தில் சென்னையிலிருந்து துபாய் வழியாக லண்டன் புறப்பட்டு சென்றார். அவருடன் மனைவி துர்கா ஸ்டாலினும் சென்றார். ஸ்டாலினின் பேரனும் உதயநிதியின் மகனுமான இன்பநிதி லண்டனில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வி பயின்றார். அந்த பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாவில் இன்பநிதி பட்டம் பெற்றார். நிகழ்ச்சியில் ஸ்டாலின் நேரடியாக கலந்து கொண்டு லண்டன் பல்கலைக்கழகத்தில் பட்டம் வாங்கிய பேரன் இன்பநிதியை பாராட்டி வாழ்த்தினார். விழாவில் கலந்து கொள்வதற்காகவே ஸ்டாலின் முக்கியமாக லண்டன் சென்றதாக கூறப்படுகிறது. அதோடு லண்டனில் சில நாட்கள் தங்கி ஓய்வெடுத்துவிட்டு ஸ்டாலின் லண்டனிலிருந்து எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானத்தில் புறப்பட்டு ஞாயிறு காலை சென்னை திரும்புவதாக இருந்தது. ஆனால் லண்டனிலிருந்து துபாய் வந்த எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் தாமதமாக துபாய் வந்ததால் உடனடியாக சென்னைக்கு வரும் எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் விமானத்தை பிடிக்க முடியவில்லை. எனவே துபாயில் சில மணி நேரங்கள் ஓய்வு எடுத்துவிட்டு அதன் பின்பு மாலையில் துபாயிலிருந்து சென்னை புறப்படும் எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் மூலம் இரவு 8:40 மணியளவில் சென்னை வந்தார். சென்னை விமான நிலையத்தில் திமுக நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், கட்சி தொண்டர்கள் பலர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதற்கிடையே எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் தனது 1 வார கால லண்டன் பயணத்தை முடித்துவிட்டார். அதே எமிரேட்ஸ் பயணிகள் விமானம் மூலம் சென்னை திரும்பினார். தனது மகன் லண்டன் பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வி முடித்து பட்டம் வாங்கும் நிகழ்ச்சியை நேரில் பார்த்து மகனை பாராட்டி வாழ்த்துவதற்காக உதயநிதி தனது மனைவியுடன் கடந்த வாரத்தில் லண்டன் சென்றது குறிப்பிடத்தக்கது. உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்.